விஜய் பிளஸ் செங்கோட்டையன் புதிய கூட்டணி தொகுதிகளை ஒதுக்கும் விஜய். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழக அரசியலிலேயே அதிமுகவின் எதிர்காலம் குறித்து விவாதங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா போன்ற தலைவர்களை ஒருங்கிணைத்து புதிய அணியை உருவாக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நகர்வு அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துவதுடன் விஜயுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இடையே அதிகார போட்டியால் அதிமுக பல பிரிவுகளாக சிதறி கிடைக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு இந்த கட்சி பிளவே முக்கிய காரணம் என்று பரவலாக சொல்லப்பட்டது. ஓபிஎஸ் மற்றும் சசிகலா தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாகவே இருந்து கொண்டார். அவர் இந்த ஈகோ மனப்பான்மையால் அதிமுகவின் வாக்கு வங்கி சிதைந்து வருவதாக கட்சி தொண்டர்களை ஆதங்கப்பட்டு வர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் கட்சியில் இருந்து விலக முடிவு செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி, அவர் அதிமுகவிலிருந்து விலகிய தலைவர்களான ஓபிஎஸ் மற்றும் டிடி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரை ஒருங்கிணைக்க முயற்சிப்பதாக இந்த ஒருங்கிணைப்பு அதிமுகவிற்கு எதிரான ஒரு வலிமையான அணியை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த புதிய அணியில் தற்போது எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் இணைவார்களாம். இது மட்டும் நடந்தால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பலவீனம் என்பது மட்டுமின்றி இரட்டை இலட்சணத்திற்கும் ஆபத்து என்பது ஏற்படுகிறது. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழக கட்சியை தொடர். அவர் இளைஞர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து பிரிந்து வரும் அணிகளை ஒன்றிணைப்பதன் மூலம் இந்த புதிய அணி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கலாம் என்ற யூகங்களும் தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது. மேலும் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளும் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் என்பது. இது தமிழக வெற்றி கழகத்தின் பலத்தை மேலும் அதிகரிக்கப் போகிறது. அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளில் தனித்தனியாக செயல்பட்டு தேர்தல் களத்தில் ஒருவருக்கொருவர் எதிராக போட்டி நிலைமை உருவானால் அது அந்த கட்சியின் வாக்கு வங்கியை மேலும் இது அதிமுகவிற்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவும் அதுவும் இரட்டை இலட்சணத்துக்கு செல்வாக்குகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவும் தான் பார்க்கிறது. அரசியல் விமர்சகர்களின் கருத்துப்படி அனைத்து எதிர்க்கட்சிகளும் இணைந்து ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்கினால் அது வருகின்ற சட்டமன்றத்தில் திமுகவிற்கு ஒரு பெரும் சவாலாக அமையும். இந்த புதிய கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பது நிச்சயம் என்றும் அவர்கள் ஒரு கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிளவுகளாக இதுவரைக்கும் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் தற்போது விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களின் மூலமாக அதிமுக 3வது 5வது அணியாக பிளவுபடும். ஆல்ரெடி 3-4 துண்டுகளாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுக செங்கோட்டையனும் வெளியேறிவிட்டால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் மூலமாக புதிய ஒரு அணியை உருவாக்கி அந்த அணியின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைத்து அந்த கூட்டணி என்பது தமிழக வெற்றி கழக 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது அரசியலுடைய கருத்துக்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.